ஹையஸ் இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஒரு வி சென்டர்ல எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வி சென்டர் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த வி சென்டர்ல இருந்து ஹவு டு கிரியேட் விர்ச்சுவல் மிஷின், இது லாஸ்டா நம்ம ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுன்னு தான் பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ இந்த செஷன்ல வி சென்டர்ல இருந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுக்கான செஷன் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இது நம்மளோட ஒன் ஆஃப் த ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த ஆக்டிவிட்டி. இப்ப ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மெயில் வரும், சரிங்களா? ஸோ என்ன மாதிரி மெயில் வரும் அப்படின்னா, ஹாய் டீம், பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஆபரேஷன் டீம் சொல்லுவோம். நம்ம ஆபரேஷன்ஸ் so hi operation team, we require below server configuration அப்படின்னு சொல்லிட்டு CPU 4 CPU, memory 16 GB memory, hard disk 500 GB hard disk, then hard disk 500 GB, then application, so OS Windows Server 2016, then application web server. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மெயில்ல they will attach manager approval, சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் இல்ல நீங்க ஏதோ ஒரு டீம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுதுன்னா நீங்க ஒரு மெயில் பண்ணுவீங்க. அப்படி மெயில் பண்றப்ப சும்மா யாரும் மெயில் பண்ண முடியாது, அவங்களோட மேனேஜர் அப்ரோவல்ஸ் தான் மெயில் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்டது, CPU, மெமரி, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க நினைக்கிற நேரம்ல அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ராப்பரா அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்க மேனேஜர் அப்ரூவல் வச்சு ஒரு மெயில் பண்ணுவீங்க. தென் மெயில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகும். ஆக்சுவலா மெயில் மட்டும் பண்ணா போதாது, ஏன்னா மெயில வச்சு சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுவோம், சம்டைம்ஸ் மெயில் பார்க்காம விட்டுருவோம். அப்போ ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுவோம். அப்ப டிக்கெட் கிரியேட் பண்ணி அதுலதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணக்கூடியது மெயில் வந்திருக்கா, அந்த மெயில் அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. மெயில் அப்ரூவல், அதாவது இப்ப யார் அனுப்புறாங்களோ அவங்களோட மேனேஜர் அப்ரூவல் இருக்கணும் அந்த மெயில்ல, சரிங்களா? தென் நம்ம கிட்ட ஒரு அப்ரூவல், நம்ம இன்டர்னல் டீம்ல ஒரு அப்ரூவல் வாங்கணும். லைக் உங்களோட டிஎல்டையோ அல்லது உங்களோட மேனேஜர்டையோ ஒரு அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு விஎம் ப்ரொவிஷனிங் வந்திருக்கு. இதுக்கு பேரு விஎம் நியூ விஎம் கிரியேஷன் ரெக்வெஸ்ட், நியூ விஎம் கிரியேஷன் ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆர் நியூ விஎம் ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்க மேனேஜர் இந்த மாதிரி நியூ விஎம் ப்ரொவிஷனிங் இந்த ரிசோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மேனேஜர் கிட்ட ஒரு அப்ரூவல், நம்ம டீம் லீடர்டையோ மேனேஜர் அப்ரூவல் வாங்கணும். வாங்கிட்டு தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. ப்ரீ செக்ஸ் ஆர் ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ஒவ்வொரு செஷன்லயும் இப்ப டைரக்டா என்னால கிளாஸ்க்குள்ள போக முடியும். எப்படி ஒரு விஎம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஷன் தான், சரிங்களா? 10 நிமிஷத்துல செஷன் முடிச்சுட்டு போயிடலாம். பட் அதை நான் பண்ண அப்படின்னா மத்தவங்க பண்றது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. என்னோட நோக்கம் அது கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போறது என்னோட நோக்கம் கிடையாது. நான் ஒர்க் பண்றதை அப்படியே நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். இப்ப என்னோட ஆபீஸ்ல நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட L2, L3 என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்.
ஸோ அதனால இந்த ப்ராசஸ், இதெல்லாம் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு நீங்க இன்டர்வியூல உள்ள போயிருவீங்க, பட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா உள்ள போவோம். அப்படி போறப்ப என்னப்பா ஒரு மெயில் கம்யூனிகேஷன் கூட உனக்கு தெரியாதா, ஒரு விஎம் கிரியேட் பண்ற ப்ராசஸ் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு யாரும் நம்மளை கேட்டக்கூடாது. அதுக்கு நம்மளை நாமே தயார்படுத்தி வச்சுக்கிறோம். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒன்று இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் வந்து ப்ரீ ரெக்வசைட், இந்த மெயில் ப்ராசஸ் இதெல்லாம் சொல்லி தரேன் நான். சரிங்களா? இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். ஸோ வாட் இஸ் ப்ரீ ரெக்வசைட்? ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது என்னன்னா, சாத்தியக்கூறுகளை ஆராய்வது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஒரு ஃபீஸபிலிட்டி, ப்ரீ ரெக்வசைட்னு சொல்லலாம், அந்த ஃபீஸபிலிட்டி செக்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிப்போம். ஸோ ஃபீஸபிலிட்டி செக் அப்படின்னா அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபீஸபிலிட்டி செக். இப்போ 4 CPU 16 GB RAM 500 GB ஹார்ட் டிஸ்க் கேட்டிருக்காங்க. இந்த விஎம் ப்ரொவிஷன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபீஸபிலிட்டி செக்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஃபீஸபிலிட்டி செக் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகளை ஆராய்வது அப்படின்னு வந்து தமிழ்ல வரும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க போறீங்க அப்படியே, அது ஒரு ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அப்ப ஃபீஸபிலிட்டி செக் பண்ணாம பண்ண என்ன ஆகும்? கேஸ் இது வந்து நான் சொல்றது பக்கா ப்ரோட்டோகால். என்னோட ஆஃபீஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன ஃபாலோ பண்றனோ அதை உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். இந்த ஃபீஸபிலிட்டி செக் பண்ணாம நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அது ஃபெயிலியர் ஆனா அது நம்ம ப்ரொடக்ஷனே இம்பாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது முதலே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணிடணும். இது பெரிய ஃபீஸபிலிட்டி செக் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு பைக் எடுத்து லாங் டிரைவ் போறீங்கன்னு வச்சுக்கோமே, லாங் டிரைவ் போறப்ப எதை செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணணும். உங்க ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்களா, டயர் காத்தெல்லாம் கரெக்டா இருக்கா, எதுவும் பஞ்சர் எதுவும் இல்லையா, உங்களோட இன்ஜின் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா செக் பண்ணிட்டு தான் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதை செக் பண்ணாம ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்? எங்கேயாவது போய் இடையில ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். அப்ப ஒரு விஎம் கிரியேஷன் ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும்? ரிசோர்ஸ் செக் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் செக். ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், இது ரெண்டையும் செக் பண்ணணும். இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃபீஸபிலிட்டி? இதுக்கான மீனிங் யாரா சொல்ல முடியுமா? அந்த ரெண்டுக்கான மீனிங் யாரா சொல்ல முடியுமா? நீங்க கிளாஸ் ப்ராப்பரா கவனிச்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்க. CPU or RAM resource available in the ESX. Okay, resource அப்படிங்க CPU RAM தான். Yes, of course. CPU and memory. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்டோரேஜ் பிளஸ் வந்து அந்த சர்வர் அலோகேஷன்ஸ், CPU, மெமரி அண்ட் வந்து அப்ளிகேஷன் டீமோட ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும், அவங்களுக்கு என்ன ஃபீஸிபிலிட்டி வேணும், ஃபர்ஸ்ட் வந்து மெயில் அனுப்பிச்சு அவங்க அனுப்புவாங்க. நம்ம ஆப்ரேஷன் டீம் வந்து இதுகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரேஜ் கிட்டையும் நம்ம வந்து விஎம்ஆர் டீம், சப்போஸ் நம்ம விண்டோஸ் டீமாக இருந்தால் விஎம்ஆர் டீம் கிட்ட நம்ம வந்து ரெக்வெஸ்ட் வந்து கேட்டதுமே ஃபீஸிபிலிட்டி இருக்கா, இந்த ரெக்குயர்மெண்ட் அப்ளிகேஷன். நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இது எங்க செக் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃபீஸிபிலிட்டியும் இந்த ஸ்டோரேஜ் ஃபீஸிபிலிட்டி எங்க செக் பண்ணுவீங்க அதை கேட்குறேன் நான். நம்மளோட என்வாயன்மெண்ட்ல சப்போஸ் நம்மளுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா vCenterல செக் பண்ணலாம். எங்க செக் பண்ணுவீங்க? இப்போ யாரோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க vCenter vSphere ஹோஸ்ட்ல. சோ vCenter லாகின் பண்ணி ESXi ஹோஸ்ட்ல என்ன செக் பண்ணுவீங்க? ESXi ஹோஸ்ட்ல என்ன செக் பண்ணுவீங்க? எத்தனை VM இருக்கு, எத்தனை VMs இருக்கு, எத்தனை VMs வந்து எத்தனை ஹோஸ்ட்ல எத்தனை VM இருக்கு, அந்த ஹோஸ்ட்ல VM வந்து கிரியேட் பண்ண முடியுமா,
இல்ல வேற இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்ல கிரியேட் பண்ண முடியுமா? அதே மாதிரி அந்த சிஸ்டம்ல இஎஸ்ஐ ஹோஸ்ட்ல இது CPU மெமரி நம்ம The summary page it will display in the ESX host. Of course. Summary page it will display the CPU memory utilization, and our Nidhyana சொன்ன மாதிரி we have to check the what are the VMs running on the ESX host, whether vCenter score check பண்ணோம். இல்ல vCenter செக் பண்ண தேவையில்ல. நீங்க ESX லெவல்ல முக்கியமா அந்த கிளஸ்டர் லெவல்ல you will have to check the feasibility. நான் அதை காமிக்கிறப்ப நான் இப்ப vCenter லாகின் பண்ணியிருக்கேன். இப்ப எங்கிட்ட ஒரு கிளஸ்டர் இருக்கு. இந்த கிளஸ்டருக்கு கீழே I have a 2 ESXi. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து டெப்ளாய் பண்ணணும், ப்ரொவிஷன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். அப்ப I will have to check the cluster resource. இந்த கிளஸ்டர்ல சம்மரி போயிட்டு என்ன ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. கிளஸ்டர் வைஸ் ரிசோர்ஸ் எவ்வளவு CPU ஃப்ரீயா இருக்குது, எவ்வளவு மெமரி ஃப்ரீயா இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். கிளஸ்டர் வைஸ் செக் பண்றது ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ESXல எந்த ESXல அந்த நாளை சொல்லியிருக்கேன், we will have to maintain 80% threshold limit. அதாவது 1 TB மெமரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை 800 GB தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல 200 GB யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே ப்ரொவிஷன் பண்ணவே கூடாது. யூ ஷுட் நாட் ப்ரொவிஷன் த VM. இப்போ இந்த கிளஸ்டர்ல எத்தனை ESX ஹோஸ்ட் இருக்கோ அதோட எல்லா ESX ஹோஸ்ட்டும் அவைலபிள் ரிசோர்ஸ் செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ESXi 1 இருக்கு இல்லையா? ESXi 1 வந்துட்டு சம்மரி பேஜ் போயிட்டு அதோட CPU என்ன இங்க தெரியும், கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு யூஸ் ஆகி, மெமரி கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு ஃப்ரீ இருக்குது, இதோட டோட்டல் இந்த ESX ஹோஸ்டோட டோட்டல் CPU கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு ஃப்ரீ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம VM கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இது எத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகுது, அதுல என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிட்டு இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிளஸ்டருக்குள்ள ஒரு 20 ESX இருக்கும், 10 to 20 ESX இருக்கும். அப்ப எல்லா ESX ஏதோ ஒரு ESXல கண்டிப்பா ரிசோர்ஸ் இருக்கும். அப்படி ரிசோர்ஸ் இல்ல, அப்படி நீங்க செக் பண்ண இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கிளஸ்டருக்கு கீழே இருக்கிற எல்லா ESXயோட கன்சியூம்டு CPU, கன்சியூம்டு மெமரி இங்க தெரிஞ்சிடும். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எந்த ESXல அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு ESX 01ல ஆல்மோஸ்ட் மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு, 78% போயிடுச்சு. ஆனா ESXi 03ல பாத்தீங்கன்னா மெமரி ஃப்ரீயா இருக்குது. அப்ப we will go for ESX 01. நம்ம அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு தென் ஹோஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கிளஸ்டருக்கு கீழே இருக்க எல்லா ஹோஸ்டோட கன்சியூம்டு CPU, கன்சியூம்டு மெமரி இங்க ஷோ ஆகும். இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு எதுல நீங்க ப்ரொவிஷன் பண்ணுங்கிறது நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இஃப் சப்போஸ் எனக்கு எதுவுமே ரிசோர்ஸ் இல்லை, எல்லாமே 90% இருக்குது, என்கிட்ட என்னோட கிளஸ்டர்ல கீழே ஒரு 10 ESX இருக்கு, 10ல இருந்து பாத்தீங்கன்னா 90% மேல யூசேஜ் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. அப்ப நீங்க என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேனேஜர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டீமுக்கு ஒரு மெயில் பண்ணணும், இந்த மாதிரி கிளஸ்டர்ல செக் பண்ணணும், இந்த கிளஸ்டர்ல there is no available compute resource, so we will arrange the resource, then we can create the VM அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரி, எதுனாலுமே எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன் இருக்கணும். உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்குதுன்னா நீங்க வந்து VM கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெயில் பண்ணி சொல்லிருங்க. ரிசோர்ஸ் இல்ல அப்படின்னா you will have to inform to the team. ஏன்னா அப்பதான் அவங்க அதுக்கு அடுத்து பெர்மிஷன் வாங்க முடியும். அப்ப இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்ல, வேற கிளஸ்டர்ல பண்ணலாமா, அதை நீங்க யோசிக்கலாம். இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்ல, இதே மாதிரி இன்னொரு கிளஸ்டர் இருக்குது, அப்ப அந்த கிளஸ்டர்ல பண்ணலாமா, அதுல பண்ணா அந்த VLAN அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப் சப்போஸ் அதுல பண்ண வேண்டாம், இந்த கிளஸ்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னா ரிசோர்ஸ் இல்ல. இப்ப ரிசோர்ஸ் இல்ல அப்படின்னா we will have to get a resource. எப்படி அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் நம்ம கொண்டு வர்றது? ஒண்ணு இந்த ESXயோட மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? இதே CPU அதிகமா இருந்துச்சுன்னா CPU இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம புது ESX தான் ஆட் பண்ணணும். இந்த கிளஸ்டர்ல நியூ ESX ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் VM ப்ரொவிஷன் பண்ணணும். சரி, செக் பண்ணாம பண்ணிட்டேன், நான் வந்து செக் பண்ணாம பண்ணிட்டேன், ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணாம பண்ணிட்டேன், என்ன ஆகும்? ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணாம நீங்க பண்ணிட்டீங்க, ரிசோர்ஸ் இருந்தா ஓகே, அந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓகே பண்ணிடலாம். பட் ரிசோர்ஸ் இல்ல, எல்லாமே 90% மேல இருக்குது, 95% மேல போகுது அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு VM கிரியேட் பண்ணீங்கன்னா அது மற்ற VM இம்பாக்ட் பண்ணும், மற்ற VM ஏதாவது டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணாம
நீங்க விஎம் கிரியேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ESXi ஹோஸ்ட்ல ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் இதங்க செக் பண்ணுவீங்க. ஸ்டோரேஜ் ஃபீஸிபிலிட்டி என்ன செக் பண்ணுவீங்க? ஸ்டோரேஜ் டீம் கூட மெயில் போட்டு இந்த ஸ்டோரேஜ்ல இந்த டேட்டா ஸ்டோர்ல ஃபீஸிபிலிட்டி இருக்கா? நீங்க அவ்வளவுலாம் போக வேண்டாம். வேற செக் பேஸ்ட் ஆன் தி ESXi host data stores. இல்ல இந்த சம்மரியிலே தெரியும் நினைக்கிறேன். சம்மரியிலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தெரியும். விசென்டர்ல போயிட்டு டேட்டா ஸ்டோர்னுக்கு அங்க போய் செக் பண்ணா நீங்க ஸ்டோரேஜ் டீம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட தான் டேட்டா ஸ்டோர் ஆக்சஸ் இருக்குது. நீங்க ஏன் ஸ்டோரேஜ் செக் பண்றீங்க? நீங்க அதே கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோர்ல எத்தனை டேட்டா ஸ்டோர் இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷனா இருந்தா இதுல வந்து ஒரு 10 இதுல இருந்து 20 டேட்டா ஸ்டோர் காமிக்கும். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி எவ்வளவு, அந்த டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? கெப்பாசிட்டி எவ்வளவு, ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் விஎம் கிரியேஷன். இப்போ அந்த ஆல்சோ இந்த ESXi செலக்ட் பண்ணி அந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ESX அந்த டேட்டா ஸ்டோர் இதுல மேப் ஆகல. சரிங்களா? ஓகே, இந்த ஒரு டேட்டா ஸ்டோர்ல தான் மேப் ஆயிருக்கு. அப்ப நம்ம விஎம் வந்து இதுல தான் கிரியேட் பண்ண முடியும். இதுல டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணும். இப்போ விஎம் கிரியேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் வந்துட்டு இதுல மேப் ஆகாம இருக்குது. அப்ப இந்த டேட்டா ஸ்டோர் இதுல மேப் பண்ணணும். இதுல மேப் பண்ணா மட்டும்தான் நம்மளால விஎம் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த ESXi விஎம் கிரியேட் பண்ண முடியும். இந்த ESXi விஎம் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த ESXi ரிசோர்ஸ் இல்ல, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃப்ரீயா இல்ல, பட் டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு. பட் இந்த ESXi கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்குது, பட் இந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆகல. பட் தென் we have to map the data store. சரிங்களா? மேப் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். அல்லது வேற டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீயா இருந்தா அதுல நீங்க பண்ணலாம். ஸோ டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னா தான் you will have to check with storage team. இப்போ டேட்டா ஸ்டோர் எந்த டேட்டா ஸ்டோர் இப்போ ஆல்ரெடி as I told you already data store also we have to maintain 80% threshold limit. எப்படி நீங்க வந்து ESXi 80% threshold limit மெயின்டைன் பண்றீங்களோ அதே போல டேட்டா ஸ்டோருக்கு மெயின்டைன் பண்ணி ஒரு டேட்டா ஸ்டோரோட செலக்ட் பண்ணா சம்மரி பேஜ்ல தெரியும். ஒரு டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி வந்து 10 TB இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப் டு 8 TB வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். மிச்ச 2 TB வந்து நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். should not use. சரிங்களா? threshold limit நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதுல 80% threshold மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்க வந்து விஎம் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். இதெல்லாமே ப்ராப்பரா இருக்குது, ரிசோர்ஸ் ஃபீஸிபிலிட்டி, ஸ்டோரேஜ் ஃபீஸிபிலிட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் you will have to proceed the VM installation. Okay, fine. So நம்ம வந்து இப்ப இது இப்ப டேட்டா ஸ்டோர் ஹலோ நீங்க சொல்லுங்க. இது அந்த டேட்டா ஸ்டோர் அடிஷன்னாலும் லன் அடிஷன்னாலும் ஒண்ணுதானா? VLAN ஆல்மோஸ்ட் லன்னை தான் நம்ம டேட்டா ஸ்டோரை கிரியேட் பண்றோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அது லன்னு, நம்ம அந்த டேட்டா ஸ்டோரை கிரியேட் பண்றோம். ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, சரி. இப்போ ப்ரீரெக்வசைட் ஃபீஸிபிலிட்டி பார்த்தாச்சு, ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணியாச்சு. ஃபீஸிபிலிட்டி செக் வந்து டேட்டா ஸ்டோர் ஃபீஸிபிலிட்டி வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னா டேட்டா ஸ்டோரில் பார்க்கணும். ஸ்டோரேஜ் ஃபீஸிபிலிட்டி அதையும் பார்த்தாச்சு. இப்போ ப்ரீரெக்வசைட் ஒரு விஎம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீரெக்வசைட்லாம் வேணும் அப்படின்னா அந்த விஎம் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐபி அட்ரஸ், அந்த விஎம்க்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், சப்நெட் மாஸ்க் என்ன கொடுக்கணும், தென் கேட்வே என்ன கொடுக்கணும் அதை முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த விஎம்மோட VLAN எதுல வருது, போர்ட் குரூப் எதுல வருது அதையும் பார்த்துக்கணும். வேற என்ன இருக்கு? அந்த ஆல்சோ இந்த விஎம்க்கு நிக் எத்தனை நிக் தேவைப்படுது, இந்த விஎம்ல நிக் வந்து எத்தனை நிக் தேவைப்படுது. ஸோ ஒரு சில விஎம்ல வந்து 4 நிக் வச்சிருப்பாங்க. எனக்கு போன கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஎம்க்கும் 2 நிக் உண்டு. பட் இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா எல்லா விஎம்க்கும் 4 நிக் உண்டு. சொல்லுங்க சார். நிக் பத்தி ஒரு ஓவர்வியூ போடுங்க சார். ஓவர்வியூ நிக் அப்படிங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. சரிங்களா? நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல எப்படி நம்ம
பிசிக்கல் நெட்வொர்க் இருக்குதோ அதே மாதிரி விர்ச்சுவலா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணும். ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்றதுக்காக நம்ம அதை கிரியேட் பண்ணோம். இதை உங்களுக்கு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்போ இப்போ நம்ம கிட்ட ஒரு விசிஎஸ் விஎம் இருக்குது. இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்க பாத்துக்கலாம் நிக் இருக்கா இல்லையான்னு. இதுல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு இல்லையா, இதுதான் நிக். இதுல ஒரே ஒரு நெட்வொர்க் அடாப்டர் தான் இருக்குது. சில என்வரான்மெண்ட்ல 4 நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும், சில என்வரான்மெண்ட்ல 2 நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும். அது உங்களுக்கு உள்ள போனா அவங்களே சொல்லிடுவாங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு நெட்வொர்க் அடாப்டர் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்ப அதையும் செக் பண்ணிக்கோங்க எத்தனை நெட்வொர்க் அடாப்டர் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் அடாப்டர் வச்சு தான் ஐபி கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நிக்கு எத்தனை நிக்கு அவைலபிள் வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா விஎம் நேம் என்ன கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்கணும், அப்புறம் ஹோஸ்ட் நேம் வேற விஎம் நேம் வேற. ஓகே, there is a difference between VM name and host name. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, அது இதுக்கு அடுத்து சொல்றேன். ஸோ ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், கேட்வே, டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ், இதெல்லாம் என்ன கொடுக்கணும்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். அப்புறம் VLAN போர்ட் குரூப்னா என்னன்னா ஒவ்வொரு VLANக்கும் ஒரு போர்ட் குரூப் வந்து நம்ம வச்சிருப்போம். இதை பத்தி நம்ம நெட்வொர்க்கிங் கிளாஸ்ல வந்து நான் வந்து ஃபர்தரா எடுப்பேன். பட் இப்போ அது எப்படின்னு சும்மா சொல்றேன். எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு நெட்வொர்க்ல போயிட்டு இந்த விஎம் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இதுல ப்ரோஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போர்ட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு VLANக்கும் ஒரு போர்ட் குரூப் வச்சிருப்பாங்க. அது கம்பெனி பொறுத்து எப்படி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கேட்டி கொடுக்குறப்ப சொல்லுவாங்க இந்த போர்ட் குரூப் வந்து யூஸ் பண்ணுங்க, இந்த VLAN யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க கேட்டி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம VLAN மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம், போர்ட் குரூப். ஏன்னா VLAN பேஸ் பண்ணி தான் போர்ட் குரூப் வச்சிருப்போம். ஸோ என்ன போர்ட் குரூப் அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அல்லது ரெஃபரன்ஸ் விஎம் வாங்கிக்கோங்க. ரெஃபரன்ஸ் விஎம் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல ஒரு விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு, எனக்கு அதே கான்ஃபிகரேஷன்ல வேணும். லைக் எனக்கு ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் சர்வர் 1 ரன் ஆகிட்டு இருக்கு, ஐ ஹேவ் a second அப்ளிகேஷன் சர்வர் 2. அப்ப எனக்கு ரெஃபரன்ஸ் விஎம் கொடுங்கன்னு சொன்னா அதை கொடுப்பான். அப்ப அதுல இருக்கிற ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் கேட்வே, எல்லாம் சப்நெட் மாஸ்க் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். விஎம் நேம் எல்லாமே எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இங்க கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ we need to resolve the IP address. ஸோ ஒரு விஎம் ப்ரொவிஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஐபி அந்த விஎம்க்கு அந்த சர்வர் கொடுக்க வேண்டிய ஐபியை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஐபியை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வேற யாரும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சர்வர் டவுன் ஆயிரும், ஐபி கான்ஃபிளிக்ட் ஆயிரும். அதனால ஐபி ரிசர்வேஷன் ரொம்ப 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 முக்கியம். மோஸ்ட்லி நம்ம ஸ்டாட்டிக் ஐபி தான் கொடுப்போம், சரிங்களா? டிஎஸ்சிபி ஐபி கொடுக்க மாட்டோம், டைனமிக் ஐபி கொடுக்க மாட்டோம், ஸ்டாட்டிக் ஐபி தான் கொடுப்போம். அதனால ஐபி ரிசர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். ஸோ இது ஃபீஸிபிலிட்டி செக் நம்ம பண்ணிட்டோம், இந்த ப்ரீ ரெக்வசிட் நம்ம பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொசீஜரே பண்ணணும், சரிங்களா? ஸோ விஎம் கிரியேட் பண்றது ஈஸி தான். லைக் நீங்க கிளஸ்டர்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம். பட் ஐம் நாட் ப்ரிஃபர் திஸ் ஒன். நீங்க எப்பயுமே ESXi லெவல்ல விஎம் கிரியேட் பண்ணுங்க, அப்பதான் அதோட ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியை பார்த்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ESXi ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துட்டீங்கன்னா தென் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எந்த ESXi அந்த ESXi நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். த்ரீல தான் ஸ்டோரேஜ் இருக்கு, ஆனா 3 வந்து மேப் ஆகல. ஆமா, 3ல மேப் ஆகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு ஸ்டோரேஜ் தெரியாது. இங்கே பாருங்க செலக்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வருதா, ஸ்டோரேஜ் தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், 0 1 செலக்ட் பண்றேன், எனக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இங்கே தெரியும். ஸோ ஸ்டோரேஜ் செலக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் கம்பேட்டபிலிட்டி எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க கம்பேட்டபிலிட்டி அது அப்படியே இருக்கட்டும், நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட் இதுல ஃபேமிலி கெஸ்ட் வைஸ் விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் செலக்ட் பண்ணினா விண்டோஸ்ல என்னென்ன சர்வர் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு வரும். மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வந்துடும். நீங்க என்ன சர்வர் போட போறீங்களோ அதை தான் இங்க செலக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு 2016 2016, 19 19 போடணும். நீங்க 16 செலக்ட் பண்ணி 19 அங்க போட்டீங்கன்னா சம் கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். அதே மாதிரி லினக்ஸ் செலக்ட் பண்ணா லினக்ஸ் கொடுத்தீங்கன்னா லினக்ஸ்ல என்னென்ன ஓஎஸோ அது எல்லாமே இங்க காமிச்சிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து விண்டோஸ்னு வச்சுக்கலாம். தென் விண்டோஸ்ல 2016 வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்
இந்த இடத்துல கஸ்டமைஸ் ஹார்ட்வேர்னா இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினுக்கு சர்வருக்கு என்ன CPU மெமரி அலோகேட் பண்ண போறீங்க, ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ண போறீங்க. நம்ம கிட்ட லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கும். இதுதான் நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல இதை பார்த்துட்டு நீங்க கொடுக்கணும். சரியா? 16 GB RAM, 4 GB 4 CPU அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம கிட்ட இப்போ ரிசோர்ஸ் இல்லை, அதனால கம்மியாக கொடுத்துக்கிறேன். ஸோ CPU 2 CPU நான் கொடுத்துக்கிறேன். தென் மெமரி 4 GB மெமரி கொடுத்துக்கிறேன். தென் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஒரு 50 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துக்கிறேன். இதை தின் ப்ரொவிஷன் வச்சுக்கிறேன். இது தின் ப்ரொவிஷன் எதுக்கு மாத்துறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லேட்டரா நான் சொல்லி தரேன், எதுக்காக பண்றோம் அப்படின்னு. தென் நெட்வொர்க் அடாப்டர் நீங்க பெற கூட நீங்க பண்ணிக்கலாம். தேவையான இன்னொரு நெட்வொர்க் அடாப்டர் வேணும்னா இப்பயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நெட்வொர்க் அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க பெற கூட நீங்க பண்ணிக்கலாம் நெட்வொர்க் அடாப்டர் பண்றது. தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இது வந்து ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல எதுவுமே கிடையாது. இது ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷின். இன்னொன்று விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த விர்ச்சுவல் மிஷின் நேம் ஷுட் பி எ நேமிங் ஸ்டாண்டர்ட். நாளைக்கு சொல்லியிருக்கேன் நேமிங் ஸ்டாண்டர்ட்னு என்னென்ன. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர்னா ஆப் 0 அப்படின்னு இருக்கும், வெப் சர்வர்னா வெப்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். தென் இந்த இடத்த பவர் பட்டன் இருக்கு, அதை இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு பவரில் போயிட்டு பவர் ஆன் கொடுத்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பவர் ஆன் ஆயிரும். இப்போ பவர் ஆன் ஆகலை, ஏன்னா எனக்கு ரிசோர்ஸ் இல்லை, அதனால பவர் ஆன் ஆகலை. ஸோ பவர் ஆன் ஆயிரும். தென் அதுக்கடுத்து நீங்கள் ISO இமேஜை மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணிட்டு we can install the OS. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து இதை காமிக்கிறேன். ஸோ இதில் எது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு அடுத்து மறுபடியும் நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட், நான் டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி காமிப்பேன், OS இன்ஸ்டால் பண்ணி காமிப்பேன். இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் செஷன். ஃபைன், ஐ திங்க் எவ்ரிவன் கிளியர்னு நினைக்கிறேன். இதில் சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ ஐபி வந்து ரேஞ்ச் இருக்குல்ல சார் 254 வரைக்கும். இப்போ 254 ஐபி வரைக்கும் நம்ம ஃபில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க? சி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் ஐபி இருக்குது. சின்ன சின்ன கம்பெனில வந்து கிளாஸ் சி ஐபி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனில வந்து கிளாஸ் பி, கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்றப்ப நிறைய ஐபி நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே சார். இப்போ சி ரேஞ்ச் யூஸ் பண்றவங்க 254 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து செக்மெண்ட் மாறும். இப்போ 1 இருக்குல்ல, அதுக்கு 2 மாறும். 192.168 2.2 சீரிஸ்ல இருக்குன்னா அவர் 254 முடிஞ்சுன்னா அதுக்கு அடுத்து 3க்கு வந்துரும், 4 5 அந்த மாதிரி வரும். அந்த 2 டாட் சொல்றீங்களா, அது வந்து 254 வரைக்கும் வைக்கலாம், கரெக்ட்டா? ஆமா, அதுக்கு மேல போறப்ப செக்மெண்ட் மாறும். செக்மெண்ட் மாறும். ஓகே ஓகே. ஆமா, சரிங்களா? ஓகே சார். CO